அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் 24 மணி நேரத்தில் தமிழக அரசியலை அதிர வைத்த சம்பவம், துரைமுருகன் பதவி பறிப்பு, ஸ்டாலின் அதிரடி, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும் பரபரப்பை பேசப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் நேற்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தார் இல்லையா. கலைஞர் என்னும் தாய் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருந்த விழாவில் அதிரடியாக ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு இருந்தார் இல்லையா. இந்த நிலையில் நிறைய திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே திரண்டு அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்திருந்த நிலையில் இந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசியிருந்த நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதனால் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா தரைக்குறைவாக பேசியிருக்காரு. எதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவரை பற்றி புகழ்ந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே வாதங்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்த நிலையில் துரைமுருகன் அவர்கள் அதிரடியாக ரஜினிகாந்த் அவர்களை கீழ்த்தங்கி பேசியிருக்க நிலையில் தான் தமிழக அரசியலை 24 மணி நேரத்தில் ரொம்ப அதிர வச்சிருக்கு. இந்த நிலையில் தான் துரைமுருகன் அவர்களை பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டதாக செய்திகள் வெளியே இருக்குது. இதனால் அதிரடியாக துரைமுருகன் அவர்கள் நீங்கள் பதவி எடுக்குங்க அப்படின்ற மாதிரி திமுக தலைமையாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதாக செய்திகள் வெளியே இருக்குது. இந்த நிலையில் தான் துரைமுருகன் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்டு இருந்த நிலையில் துரைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்துக்குமே எவிடன்ஸ் அனைத்துமே வச்சிருக்கிறதாக செய்திகள் வெளியிட்டிருக்க நிலையில் தான் 24 மணி நேரத்தில் அதிரடியாக திமுகவுடைய தலைமை கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதிர வைத்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஏவா வேலு அவர்களும் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்துக்கான விழாவும் தொடங்கி வைத்திருந்தாங்க இல்லையா. இந்த விழாவில் தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நடந்திருக்கு. இந்த பிரச்சனைனால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள போகிறார் இல்லையா. இந்த வெளிநாடு பயணம் போகிறதுக்கான சிக்கல் ஏற்பட்டு இருக்குது. இதனால் துரைமுருகன் அவர்களை அதிரடியாக பதவி நீக்கியிருக்க நிலையில் புதிய அமைச்சராக நியமிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் அவர்களை இந்த அமைச்சர் பதவிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறதாக செய்திகள் வெளியேற்ற நிலையில் 24 மணி நேரத்தில் அதிரடியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.